ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுகிறது, ஒரு மனிதனை பற்றி அவதூறு பேசுகிறது. அவதூறுனா என்ன, புறம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு மனிதன் வந்துட்டு உங்கள் நெருக்கத்தில் உட்காந்துட்டு எந்த விஷயத்தை சொன்னானோ அந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் போயிட்டு யார் சொன்னாரோ அந்த மனிதன் இல்லாமல், அந்த மனிதன் அந்த சபையில் இல்லாமல், அந்த மனிதன் என்ன சொன்னானோ அந்த மனிதனை பற்றி என்ன வேறு இடத்துல உட்காந்து பேசுறது, அந்த மனிதனுக்கு வருத்தத்தை கொடுக்குமாறு பேசுனா அந்த விஷயம் வந்துட்டு என்ன ஆகுனா புறமாயிடும். எந்த விஷயம் சொன்னாரோ அதே விஷயந்தான் வெளியில் போய் நீங்கள் சொன்னிட்டிங்கனாக்கா அந்த விஷயம் வந்துட்டு புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது உங்கள் முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னார், இந்த விஷயத்தை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை வச்சு கலந்து பேசுகிறது, எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா வந்துட்டு சேர்த்து கலந்து இவர் சொன்ன விஷயம் இது இல்லை, இதுக்கு மேலே ஒன்று வச்சு பேசியிருப்பார். அப்படி மேலே வச்சு பேசியிருந்தாக்கா அதுக்கு பேர் அவதூறுன்னு சொல்லுவாங்க. இப்போது சஹாபாக்களோட காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, எதுனாச்சும் அவரை பற்றி இவர் சஹாபாக்கள் இன்னொரு சஹாபாவை பற்றி ஒரு சஹாபாவுக்கு வந்துட்டு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த சஹாபா வந்துட்டு டைரெக்டாக போயிட்டு நேரடியாக அந்த சஹாபாக்கிட்ட பேசுவாங்க. உங்களை பற்றி இந்த மாதிரி விஷயம் வந்துச்சு, இது எப்படி என்ன நீங்கள் தவறு செஞ்சீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நேருக்கு நேராக பேசிக்குவாங்க. அந்த வேலை அப்போவே முடிஞ்சு போயிடும். அவங்க அல்லாவுக்கு பயந்து நேரடியாக பேசுவாங்க, அந்த விஷயம் உடனே சால்வ் ஆகிடும். இப்போது முனாஃபிகள் இருப்பாங்க. முனாஃபிகள் அப்படின்னா என்னன்னாக்கா, சஹாபாக்களோட காலத்திலேயே நபிசுல்லாசம் காலத்திலேயே முனாஃபிகள் அதிகமாக இருந்தாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க, என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த விஷயம் சொன்னார்களோ அந்த விஷயத்தை வந்துட்டு எத்தி வைக்கிறது என்ன சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை வந்துட்டு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு மனசு வலிக்கிற மாதிரி வேறு விஷயத்தை வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலந்து பேசுவாங்க. ஏன்னா இல்லாத விஷயத்த இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் சொல்லுவாங்க. இவங்களுடைய பேர் வந்துட்டு முனாஃபிக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாருக்கும் உங்கள் மேலே டவுட் இருக்குது, யார் மேலே என்னாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இவர் நம்மளை பற்றி இப்படி பேசியிருப்பாரா அப்படின்னு சொல்லியிருப்பாரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசில் இல்லை யாருனாச்சும் ஒரு செய்தி வருது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி தெளிவாகணும் அப்படின்னா நேரடியாக அந்த மனிதனிடத்துலையே போயிட்டு நீங்கள் இப்படி செஞ்சீங்களா, அல்லாவுக்கு பயந்து சொல்லுங்கள் அப்படின்னா அந்த மனிதன் கண்டிப்பாக என்ன இருக்குதோ உங்களுக்கு தெரியப்படுத்திடுவான். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுத்துக்கலாம். யார் இருந்தாலும் சரி, இப்போ வந்துட்டு எல்லா மக்களுக்கும் இது சேரும். நீங்கள் வந்துட்டு படைத்தவனுக்கு இறைவனை பயந்து சொல்லுங்கள், படைத்தவனுக்கு பயந்து சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா அந்த மனிதன் உண்மையாக சொல்லுவேன். நேருக்கு நேரு பேசுனீங்கனாக்கா எந்த ஒரு விஷயமும் சால்வ் ஆகிடும். ஆனால் வந்துட்டு இவர் இப்படி பேசியிருக்கலாமா, அப்படி பேசியிருக்கலாமா, இவர் இப்படி செஞ்சுருக்கலாமா, அப்படி செஞ்சுருக்கலாமா நினச்சிங்கனாக்கா அது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கும், அது உங்கள் காதுக்கு வரும்போது ரொம்ப கெட்ட ஒரு விஷயமாக வந்து சேர்ந்துருக்கும். அது தெரியாமல் நீங்களாக பார்த்து முடிவெடுக்கிறது, ஒரு கூட்டமாக சேர்ந்து பின்னாடி உட்காந்து பேசுகிறது, இந்த மாதிரி பேசிட்டு அந்த நபரிடத்தில் போனீங்கன்னா யார் யார் கூட்டமாக உட்காந்து அவரை பற்றி என்னென்ன பேசுனீங்களோ நீங்கள் புறம்தான் பேசினீர்கள். அது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மகான்கள் இருந்தாலும் சரி, அவங்களும் வந்துட்டு மகான்கள் ஆக முடியாது. அவங்களோட ஒரு மத குருகள் இருக்காங்க, ஒரு மத குரு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பின்னாடி உட்காந்து ஒரு நபரை பற்றி பேசினா அந்த மத குரு இருந்தாலும் சரி, அவர் தவறு செஞ்சது தான், அவர் குற்றவாளி தான். சம்மந்தப்பட்ட நபரை நேரடியாக நிற்க வச்சு நீ இப்படி சொன்னியாப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவே சிறந்த ஒரு முடிவாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். யார் மேலேனாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நேரடியாக போய் பேசுங்க, விசாரிங்க, உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். பின்னாடி வச்சு பேசிவிட்டு அந்த நபரை பற்றி நீங்கள் சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய குற்றவாளியாக ஆகிடுவீங்க. அந்த மனிதன் மன்னிக்காத வரைக்கும் நீங்கள் குற்றவாளி தான். இந்த விஷயம் நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ரொம்ப பேர் வந்துட்டு தவறான சில கருத்துக்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சில மக்களை பற்றி தவறாக பேசுகிறது, அவரை பற்றி தவறாக பேசுகிறது, அவர் இப்படி அவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற விஷயத்த அது வந்துட்டு மக்கள் வந்துட்டு அதை விட்டுருங்க, நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க. அவர் இடத்துல எதனாச்சும் ஒரு நல்ல விஷயம் இருக்குதான்னு பாருங்கள், அந்த விஷயத்தை எடுத்து நீங்கள் பயன்படுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.